குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 6 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துலாம். வங்கதேசத்தில் மாணவர்களின் தீவிர போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து ராஜினாமா செஞ்சுட்டாங்க. நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கு வந்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் போயிருக்காங்க. பிரிட்டன் போய் தஞ்சம் அடைவிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத் அருகில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்துக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்ததுனால இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஹிண்டன் விமானப்படை தளம் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஹிண்டன் விமானப்படை தளம் வந்து பார்த்திங்கன்னா காஜியாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் விரைவில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராணுவ தலைமை தளபதி வார்கர் உஸ் ஷமான் வந்து தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1008 சிறப்பு குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா ரயில் பயணத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 65 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா செலவிடப்படுது. ஓகேங்களா? சுதந்திர தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா 100 அயலக தமிழர்கள் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேர்களை தேடி திட்டத்துடைய 2ஆம் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 100 அயலக தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. முக்கியமான இடங்கள்லாம் பார்வையிடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சிக்னல் தினத்தை விட்டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் வந்து இப்படி ஹார்ட் ஷேப்பில் வந்து ரெட் கலரில் இருந்திருக்கும். சென்னையில் இருக்கிறவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த சிக்னல் வந்து எப்போவுமே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அன்றைக்கி மட்டும் ஹார்ட் ஷேப்பில் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 1.86 கோடி பேர் வந்து பயனடைஞ்சிருக்கதா சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து தெரிவிச்சிருக்காரு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், சிறுநீரக பாதிப்பு மற்றும் இதய பாதிப்புகளுக்கு வந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருது. சிறுநீரக பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் சிகிச்சைகளும், எலும்பு பாதிப்புள்ளானவர்களுக்கான இயன்முறை சிகிச்சைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது. ஓகேங்களா? முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா தொற்றா நோய்க்கான சிகிச்சைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வக்ஃபு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா முஸ்லீம் சமுதாயத்தின் பெரியவர்கள், இறையருளை நாடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட சொத்துக்களுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வக்ஃபு சொத்துக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது தனி வாரியத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து திருத்தம் மேற்கொள்கிறாங்க. அதை எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து வக்ஃபு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வக்ஃபு சொத்துக்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து சில திருத்தங்களை மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7000 வக்ஃபு சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூலூர் விமானப்படை தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பிரான்ஸ் விமானப்படையின் கூட்டு பயிற்சி வந்து நடைபெறுது. கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரங் சக்தி 2024 அப்படின்ற விமானப்படையின் கூட்டு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து நடைபெற இருக்குது. ஓகேங்களா? அதன்படி நேட்டோனுடைய முதன்மை நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. அதன்படி இந்தியாவும் பிரான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மேற்கொள்ள இருக்கிறாங்க. அடுத்து தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் உள்ள காணிப்பணி இடங்கள் வந்து விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வந்து கூறியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சியில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கும் பணிகள் நடைபெறுகிறது. இதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் வாயிலாக சுமார் 2500 பேருக்கு தேர்வு நடத்தப்படும். இது 85% பேர் தேர்வு அடிப்படையில் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. 15% பேர் வந்து பார்த்திங்கன்னா நேர்கால அடிப்படையிலும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் அடுத்த கால் ஃபருக்கு படித்து ரெடியாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2000 ஜனவரி 1 அதாவது 2000 ஜனவரி 1க்கு முன்னாக பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் பெயர்களை வந்து பார்த்திங்கன்னா பிறப்புச் சான்றிதழில் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜனவரி 1 2000 இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து பர்த் சர்டிஃபிகேட் எதாவது இல்லை அப்படின்னா பேர் எதாவது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சம்மந்தப்பட்ட நகராட்சியை வந்து நேரில் அணுகுங்க. அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுலேயும் அப்படி தான் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுடைய ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா தற்போது $4 ட்ரில்லியன் அதாவது 330 லட்சம் கோடியாக இருக்குது. சராசரி தனி மனித வருமானம் அப்படின்னு எடுத்துகிட்டால் $2800. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் சராசரி தனி மனித வருமானம் வந்து பார்த்திங்கன்னா $2800 இருக்குது. ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமையோட உற்பத்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்லேயும் இருக்குது. இருந்தாலும் தெளிவாக ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா சமகாலத்தவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பார்லி சாகுபடிக்கான சான்றுகளை நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அண்மை காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஐநாவுடைய உணவு விவசாய நிறுவனம் அறிவிக்கையின்படி உலகின் மொத்த கோதுமை உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 80.84 கோடி டன்னு. உலகில் அரிசி வந்து பார்த்திங்கன்னா 77.6 கோடி டன் தான். அதாவது பார்த்திங்கன்னா அரிசியை விட உலகில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமையோட பயன்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. கோதுமை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல சீனாவும், 2ஆம் இடத்துல இந்தியாவும், 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் இருக்குது. இந்த லிஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசுமை புரட்சி, உலக பசுமை புரட்சியின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா நார்மன் போர்லாக். இவர் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோவில் உள்ள அனைத்துலக கோதுமை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரின் 16 ஆண்டுகால ஆராய்ச்சியின் பிறந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா குள்ளரக மெக்சிகன் வெள்ளை கோதுமை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுமை புரட்சி டைமில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ வந்து பஞ்சம் இருந்ததுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரியம் மிக்க அந்த மெக்சிகன் வெள்ளை கோதுமை வந்து அதை உருவாக்குனாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துலக கோதுமை ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா மெக்சிகோ. அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மன் போர்லாக் வந்து பார்த்திங்கன்னா 1970 வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவின் அண்மை நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் 2.68 கோடி டன் கோதுமை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், பஞ்சாப் அப்படின்ற வரிசையில் இருக்குது. ஓகேங்களா. கோதுமை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துலையும், மத்திய பிரதேசம் 2ஆம் இடத்துலையும், பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலையும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா 72% மாவு பொருட்களும் 13% புரதமும் உள்ளது. நார்பொருட்கள் 10%, கொழுப்பு 2%. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம், கால்சியம், வைட்டமின் B6 அப்படின்றது இருக்குது. இரும்பு சத்தும் இருக்கிறதுனால அரிசியை விட கோதுமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சத்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. நாசாவினுடைய மோடிஸ் அக்வா செயற்கைக்கோள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 2003 முதல் 2020 வரை வந்து பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் வெப்பநிலை போக்கின் தரவுகள் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 141 நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புவியின் தரை வெப்பநிலை அதிகரித்திருப்பது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய நகரங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 5161 இருந்துச்சு. சரிங்களா. இப்போ 2011 கணக்கெடுப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா 7936 இருக்குது. ஓகேங்களா. நகரமயமாதல் அதிகம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2001 அப்போதைய மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையாக 7.24 கோடி வந்து பார்த்திங்கன்னா நகரங்களில் 3.5 கோடி பேர் தான் வசிச்சாங்க. இது மாநில மொத்த மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 48.45%. ஓகேங்களா. இது உங்கள் ஸ்கூல் புக்கிலே இருக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த டேட்டா வந்து உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மக்கள் தொகையில் நகரத்தினுடைய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 48.45%. ஓகேங்களா. இது நிறைய டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. 2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் இருந்த மொத்த மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி 10, நகராட்சி 121, தற்போது 25 மாநகராட்சிகளும், 138 நகராட்சிகளும், 490 பேரூராட்சிகளும் இருக்குது. இது வந்து ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டா வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா 2011 இருக்கும். தற்போதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இந்த டேட்டா எடுத்து நீங்கள் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிங்க. பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 5ஆவது இடத்துல இருக்குது. முக்கியமான கொஸ்டின். பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 5ஆவது இடத்துல இருக்குது. அடுத்து ஆர்டிகல் 370 நீக்கி 5ஆம் ஆண்டு நினைவு தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 370 வந்து பார்த்திங்கன்னா 370 பிரிவு 370 வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த ஒரு சட்டப்பிரிவு. இதை வந்து பார்த்திங்கன்னா நீக்கியாச்சு. ஓகேங்களா. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 2019 வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தினத்தை வந்து மறுபடியும் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை கருப்பு தினமாக கொண்டாடுறாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சர் சிவராஜ் சிங் சௌகான். அவருடைய பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் அவருக்கு முன்னால் இருந்த குடியரசுத் தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் வந்து மொத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 250 பரிசு பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பிகளை பயன்படுத்தி வரையப்பட்ட நேதாஜியுடைய உருவம் வந்து பார்த்திங்கன்னா 4,02,500 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப விலையாக வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே சேல் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு அடியில் புத்தர் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப விலையாக வந்து பார்த்திங்கன்னா 82,500 வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கோடைய நிறைவு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பதக்கத்தை பெற்று தந்த மானு பாக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொடியை ஏந்திருக்கிறார். ஓகேங்களா. முடிவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து கொடியை ஏந்தி அணிவகுப்பு நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து
மின்னல் வேக வீரர் வந்து நோவா லைஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த நோவா லைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் ஓட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா 9.79 வினாடி தூரத்தை வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தங்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஹசீனா, வங்கதேசத்துடைய பிரதமராக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, இவங்க தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் தான் ஜெயித்தாங்க. இதுக்கு முன்னாடி 4 முறை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்தும் 5வது முறை மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5 டைம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக இருக்காங்க. 4 முறை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் விடுதலைக்காக 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் விடுதலை பெற்ற போது முதல் பிரதமராக இருந்தது யார் அப்படின்னா இவருடைய தந்தை. ஓகேங்களா, முஜிபுர் ரகுமான். ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தந்தை. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பிரதமர் இருந்தார். இது அவருடைய சிலை கூட கொடுத்துருக்காங்க. டாக்காவில் உள்ள டாக்கா வந்து வங்கதேசத்தோட தலைநகரம். அது முக்கியமான கொஸ்டின். டாக்காவில் உள்ள வங்கதேசத்தில் முதல் பிரதமர் ஷேக் முஜிபுர் ரகுமான் சிலை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.